ஹலோ மக்களே, துபாயில் இப்போ வின்டர் ஆரம்பிக்க போகுது. அதனால் ஒரு அவுட்டிங் vlog பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இன்றைக்கி கல்பா சைடில் தாங்க போயிட்டுருக்கோம். ஹேங்கிங் கார்டன் போயிட்டு அப்படியே அங்கே ஒரு லேக் இருக்குது பார்க்கலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் கிளாஸ் இருந்தது, அதனால் அங்கே போயிட்டு ஆஃப்டர்நூன் கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து வின்டர் வந்து ரொம்பவுமே நல்லா ஆரம்பிக்குது. துபாய்க்குள்ளே கொஞ்சம் வெயில் இருந்தாலும் அதர் எமிரேட் எல்லாமே நல்லா கூலிங்காக தான் இருக்குது. நாங்கள் போகிறப்ப ரொம்பவுமே ப்ளசண்ட்டாக இருந்தது. சூப்பரான சன்செட்டு மலைக்கு நடுவில் பார்த்துட்டு அமைதியாக ரோடில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. மைண்டே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. ரெண்டு பக்கம் மலை, நடுவில் வந்து அந்த கருமேகங்கள் எல்லாம் பார்த்துட்டு வீட்டிலேருந்தே ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஈவினிங் தான் நாங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணோம். வின்டர் வந்து பீக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப டிராஃபிக் ஆயிரும். இந்த ரோட் ஃபுல்லாக எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்போ ஒரு 4-5 கார் போகும். ஒரு ட்ரிப் பிளான் பண்ணாலே ஒரு 4 கார் போகிற மாதிரி போவாங்க. அப்போ ரோடு வந்து ரொம்ப க்ரௌட் ஆயிரும். அதனால் நாங்கள் முன்னாடியே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கல்பா தான் போயிருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து அங்கே போயிருந்தப்போ ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது அந்த மழை பெஞ்சதில். இந்த இயர் வந்து ரொம்பவுமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங் கார்டன் ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஹேங்கிங் கார்டன். இன்னும் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ப்ளூமாக ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் வின்டர் பீக் வந்ததுக்கப்புறம் தான் பூ வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. டே வியூ வந்து ஹேங்கிங் கார்டனோடது இப்படி தான் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த லேக் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு அங்கே போயிட்டோம். ஏன்னா கார்டன்னா கூட நைட்டு லைட்லாம் போட்டு அது நல்லா தெரியும். லேக் வந்து நமக்கு வெளிச்சத்தில் தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அல் ஹஃபாயா லேக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹேங்கிங் கார்டன்லேருந்து 5 minutes டிஸ்டன்ஸில் இருக்குது. லாஸ்ட் டைம் போனப்போ நைட் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் இங்கே போகலை. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஒர்த்து தாங்க அந்த இடத்துக்கு போனது. கரெக்டாக நாங்கள் போகிறப்ப இந்த மேகம்லாம் தான் ரொம்ப அழகாக மூட்டத்தோட ரொம்பவுமே ப்ளசண்ட்டாக இருந்தது. அதுவும் பார்க்கிங்லாம் வந்து ஃப்ரீயாக இருந்தது. அங்கே ஒரு ஏரியா வந்து ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது, இன்னொரு ஏரியா பெய்டு பார்க்கிங். ஸோ நீங்கள் எங்கே கார் நிறுத்துறீங்களோ அங்கே செக் பண்ணிக்கோங்க. அங்கே மாஸ்க்கு, அப்புறம் ரெஸ்ட் ரூம், ஒரு கஃபே, ஒரு ரெஸ்டாரண்ட், ப்ளே ஏரியா, பார்க்கிங் எல்லாமே இருக்குது. போயிட்டு பார்க் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்கள். இதுக்காக 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தது கண்டிப்பாக ஒர்த்து தான். நாங்கள் போனது வந்து இந்த மந்த் அக்டோபரில் போயிருக்கோம். ஆனால் நீங்கள் போகிறது ஒரு வேளை பீக் வின்டராக இருந்ததுன்னா கூட்டம் இருக்கும். ஸோ பார்த்துட்டு போய்க்கோங்க. இதுதான் லேக்கோட வியூ. போட்டிங் இருக்குது, ஃபேமிலி போட்டிங் இருக்குது, பனானா போட் இருக்குது. இதுதான் சூப்பரான ஒரு லேக் வியூ. இங்கே வந்து இப்போ குழந்தைங்களுக்காக இந்த டக்கு கொஞ்சம் மீனெல்லாம் விட்டுருக்காங்க. எல்லாமே நல்லா இப்போ தான் விட்டுருக்காங்க, அதனால் அதிகமாக இல்லை, கொஞ்சமாக இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. பார்த்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. என்னோடய பொண்ணுங்க 2 பேருமே பரதநாட்டிய கிளாஸ் போயிட்டுருக்காங்க. அங்கே கற்றுக்கிட்ட பாட்டில் சின்ன ஜதி மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் ஆடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் மெயினாக அந்த பிளானே போட்டோம். ஒரு சூப்பரான கார்டன். அப்புறம் அங்கே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது, இந்த சைடு ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. இதெல்லாம் இந்த சைடும் பார்க்கிங். நாங்கள் நிறுத்தினது வந்து ஆப்போசிட் சைடில். போனதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண பாட்டை வந்து நல்லபடியாக ஆடி வீடியோ எடுத்தாச்சு. இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு 6 o'clock முன்னாடியே. அதனால் ஹேங்கிங் கார்டன் கிளம்பிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்கள ப்ளே ஏரியாவில் விளையாட விட்டுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கே ப்ளே ஏரியா ஃப்ரீயாக இருக்குது. இங்கே முடிச்சுட்டு நம்ம அங்கே ஹேங்கிங் கார்டன் போகிறப்ப அங்கே கண்டிப்பாக ரஷ்ஷாக தான் இருக்கும். இந்த லேக் தான் நாங்கள் போனது. இந்த லேக்லேருந்து ரிட்டன் வரப்போ மேப்பில் போட்டு வரப்போ அது ஹேங்கிங் கார்டனோட மேலே என்ட்ரன்ஸுக்கு வழி சொல்லிடுச்சு. மேலே கேட் இருக்கானே தெரியலங்க. ஆனால் நிறையா பேர் அந்த காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு அங்கேருந்து சும்மா வியூ என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க, அங்கே நியர்பை ஏரியாஸில் இருக்கவங்க. எங்களுக்கு வந்து தெரியலன்னு சொல்லிட்டு திருப்பி மேப் போட்டு கீழே வந்துட்டோம். இதுதான் வியூ. லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் ஹேங்கிங் கார்டனில் என்ன டிஃப்ரெண்ட்டுனா என்ட்ரி டிக்கெட் வந்து 5 dirhamலேருந்து 10 dirham பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து அந்த இது ட்ரெயின் விட்டுருக்காங்க. அது லாஸ்ட் இயர் நான் பார்க்கல, மேபி நாங்கள் போன டைமுக்கு அது ஏதாவது ஒர்க் ஆகாமல் நிறுத்தியிருந்தாங்களா என்னன்னு தெரியல.
பட் இந்த இயர் இந்த ட்ரெயின் வந்து அங்கே இருக்குது. இதுக்கும் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்குறப்ப வாங்கிக்கணும். இது இல்லாமல் பார்க்கிங்க்கு ஒரு ஹவருக்கு 10 திராம் கொடுக்கணும். என்ட்ரிக்கு ஒரு ஆளுக்கு 10 திராம், எவ்வளோ நேரம் வேணால் இருந்துக்கலாம். அது இல்லாமல் பார்க்கிங்க்கு 10 திராம். ஸோ அதை பேஸ் பண்ணி போய்க்கோங்க. இப்போ வந்து பார்க்கிங்லாம் ஓரளவுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் வின்டரில் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ வின்டர் அங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே கூட போயிட்டு வரலாம். நவம்பர் 4 வீக்குள்ளே போனீங்கன்னா க்ரௌட் இல்லாமல் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இங்கேயும் வந்து வீட்டிலேருந்தே ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனதெல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணோம். குழந்தைங்க வந்து அந்த ட்ரை சைக்கிள்லாம் ஓட்டினாங்க. அப்புறம் இங்கேயும் பாட்டுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் ஆடினாங்க. ஒரு 8 o'clock 8:30 வரையும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இவங்க பார்க்கிங்க்கு வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்து 3 daysக்குள்ளே பே பண்ண சொல்கிறாங்க. அங்கேயே காசு கலெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ அது மறக்காமல் போட்டுருங்க. அதில் தான் நிறையா ஃபைன் விழுகுதாம்மா. அதனால் அது கேர்ஃபுல்லாக செக் பண்ணி உடனே பே பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து எங்களோட லாஸ்ட் வீக்கெண்ட் ட்ரிப்பு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி துபாய் பற்றின வின்டர் vlogs எல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.